கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை 70வது வார்டு சார்பாக மாமன்ற உறுப்பினர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடை வழங்கிய 70வது வார்டு கவுன்சிலர். இந்துக்களின் முக்கிய பண்டிகையான தீபாவளி பண்டிகையை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். இப்பண்டிகையானது இந்தியாவில் மட்டுமல்லாமல் இலங்கை, சிங்கப்பூர் உட்பட பல்வேறு வெளிநாடுகளில் இந்துக்களும் கொண்டாடி வருகின்றனர். அதன்படி கோவை பூ மார்க்கெட் வார்டு எண் 70க்கு உட்பட்ட பகுதியில் தீபாவளி திருநாளை முன்னிட்டு 70வது வார்டில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி திமுக வட்டக்கழக செயலாளர் சுரேஷ் நாராயணன் தலைமையில் திமுக வார்டு கவுன்சிலர் ஷர்மிளா சுரேஷ் நாராயணன் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திமுக கோவை மாநகர் மாவட்ட பொருளாளர் செந்தமிழ் செல்வன் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கி தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தார். முன்னதாக 70வது வார்டுக்குட்பட்ட அண்ணா பூங்கா புனரமைப்பு பணிகள் முடிவுற்ற பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் பாலாஜி விக்னேஷ், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், கழக உடன்பிறப்புகள் மற்றும் தூய்மை பணியாளர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். இன்று 70வது வார்டில் அண்ணா பூங்கா ரினோவேஷன் ஒர்க் முடிவடைந்த நிலையில் இன்று மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு செந்தமிழ் செல்வன் அவர்களால் திறக்கப்பட்டது.